வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கங்கோங் கீரை பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். இந்த கங்கோங்கை இங்கிலீஷில் வாட்டர் ஸ்பினேச்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸை நாம் இங்கே பார்க்கலாம். இதில் டயட்டரி ஃபைபர், புரோட்டீன், கால்சியம், அயர்ன், விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபாலேட் அண்ட் மெக்னீசியம் இருக்குது. அயர்ன் டிஃபிஷியன்சி உள்ளவங்க இந்த கீரையை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அயர்ன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலை ரிடியூஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம். இந்த கீரையில் நீர் சத்தும் டயட்டரி ஃபைபர் உள்ளதுனால கான்ஸ்டிபேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். மெக்னீசியமோ கால்சியமோ நம்ம எலும்புக்கு, பற்களுக்கு, மசிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ரெண்டுமே இந்த ஒரு கீரையில் இருக்குது. இப்போ இந்த கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், ஒரு கட்டு கங்கோங் கீரை. இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஷ்ரீம்ஸ் எடுத்திருக்கேன். ஷ்ரீம்ஸ் இல்லைன்னா நெத்திலி கருவாடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்ஸ் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 5 பல் பூண்டு. இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாயிடுச்சு. ட்ரை ஷ்ரீம்ஸையும் பூண்டையும் இடித்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ஷ்ரீம்ஸோட பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். அவ்வளவுதான். கங்கோங் கீரை தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சத்தான கங்கோங் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.